please. Good morning. My name is Sangarshan. My name is Ashok. Our group name is Never Give Up. என்னது? Never Give Up. இந்த பேர் தான் தெரியும். Okay. We have done a water. Yeah, never give up. ஏன்னா எங்க ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணோம். இருந்தாலும் நாங்க விட்டு கொடுக்காம ஹோப் டிரான்சிஸ்டர் உடைஞ்சிருச்சு. என் கையில 4 தடவை சால்டரிங் வந்து பட்டு பர்ன் ஆயிடுச்சு. இங்க அப்புறம் இங்க எல்லாம் பட்டு இது ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எங்க அப்பா கிட்ட சால்டரிங் பண்றது ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு கண்டிப்பா அதோட பேசிக் மாடலையாவது நான் கண்டிப்பா பண்ணி ட்ரை பண்ணி அதை ஒரு ப்ரோட்டோடைப்பாவது பண்ணி பார்ப்பேன்னு நான் வந்து முடிவெடுத்து நானும் அண்ணாவும் சேர்ந்து இதை பண்ணேன். எக்ஸலன்ட். இது என்னது? இது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கா ஒரு வாட்டர் வந்து எவ்வளோ இது எப்படி என்ன எது வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்தது? எதுக்கு இது செஞ்சீங்க? ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருந்தா? இப்போ வந்து நம்ம வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க கவனிக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வாட்டர் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ இது மூலமா வந்து அந்த கிளாஷஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வேஸ்டேஜ் அதை ரெடியூஸ் பண்றதுக்காக நாங்கள் Okay, that is what your inspiration. Yes sir, because water demand கொஞ்சமா increase ஆகுது. So because of water futureல maybe war கூட நடக்கலாம். Well said. ஏன்னா இன்னொரு உலக போர் நடந்தா அது தண்ணிக்கு தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. So water is ரொம்ப ஒரு என்ன சொல்றது? Uses increase ஆயிடுச்சு. இப்போ நிறைய இடத்துல ஸ்கேர்சிட்டி ஆகுது. போன மாதம் என்ன சொன்னாங்க, பெங்களூர்ல ஆல்மோஸ்ட் 0 டே ஆயிடுச்சு, தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூன் ஆர் லேட்டர் இந்தியா வில் ஃபேஸ் திஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரொம்ப பெருசா. ஸோ எல்லா இடத்துலையும் வாட்டர் சேவ் பண்ணும். ஓகே, கிரேட் பர்பஸ். சார் இது வந்து ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் சார். ஓகே சார் நாங்க இத லேப்ல ப்ரோட்டோடைப் தான் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ணலாம். ப்ளீஸ் டு இட், புடிச்சுங்க, பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்றீங்க? ஓகே சார், இப்போ வந்து டேங்க்ல வாட்டர் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஓகே பண்ணுங்க. ஓகே, இது ஓவர் டேங்க், இதுல தண்ணி ஃபில் ஆகுது. சார் இப்போ வந்து வாட்டர் வந்து ஒவ்வொரு வயரா ரீச் ஆகறச்சே லைட் எரியுது. ஓகே, ஏன்னா இப்போ வாட்டர் வந்து 50% ஆயிருக்கு சார். அதனால டேங்க்ல வந்து ஒரு லைட் எரியுது. ஓகே, சோ ஒரு லெவலுக்கு வந்தவனே ஒரு லைட் எரியுது. சரி, இதனால எப்படி சார்? இதனால வந்து எப்படின்னா இங்க வந்து நாங்க வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து பேஸ் கொடுத்துருக்கோம் சார். ஸோ அதனால பேஸ்ல இருந்து கரண்ட் சார்ஜ் ஆகி தண்ணி இஸ் அ கண்டக்டர். அதனால வந்து அதுலேருந்து வந்து இன்னொரு ஒயருக்கு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால லைட் எரியுது சார். ஓகே, ஸோ ஒரு இண்டிகேட்டர் கிடைச்சிருச்சு, ஒரு லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே சரி, இப்போ வந்து ஃபுல் வருது சார். இப்போ வந்து அண்ணா வந்து ஃபுல்லாக குத்துறாங்க. என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாஸ்ட் ரீச் ஆகறச்சு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. எக்ஸலென்ட். என்ன பக் எப்படி ஆஃப் ஆயிடுச்சு? ஓகே, நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க சைடுல. அதுல இப்போ இது ஒரு அலாரம் மாதிரி யூஸ் ஆகுது. இது வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து அந்த மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. வாட்டர் வந்து வேஸ்டேஜ். வெரி குட். ஸோ இது ஒரு அலாரம் கொடுக்குது. ஸோ அதான் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஐடியா எப்படி கிடைச்சிருக்கு சார்? இந்த ஐடியா வந்து என்னன்னா, எனக்கு கொஞ்ச நாளாக வந்து வீட்டில் வந்து ஓவர் ஹெட் டேங்க்ல வந்து இது வாட்டர் வருது தெரியல. நாங்கள் ஊருக்கு போய்டுவோம், நாங்கள் தான் எப்பவுமே மோட்டர் போடுவோம். அதனால வாட்டர் வந்து இது வருதே இல்லை. நானும் வந்து சரி இந்த மாதிரி நாம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா தேடிட்டு இருக்காச்சு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வாட்டர் லெவல் ப்ராஜெக்ட், இது 12th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க பண்ணலான்ட்டு. அப்போதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஸோ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றச்சே நாங்கள் நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணோம். பஸ்ஸஸ் எல்லாம் உடஞ்சி நாங்கள் 2 தடவை அங்கே வந்து சந்தோஷ் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை இருக்கு பாண்டியம்மன் கோவில் பக்கத்தில் ஸ்டேஷன்ல. அங்கே கிட்டத்தட்ட நான் 5 தடவை போயிருக்கேன் சார். 2 தடவை போறச்சே கடை பூட்டிடுச்சு. ஆனாலும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் ஏதாவது விட்டு கொடுக்குறேன்னு நினைச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் கரெக்டாக என் மைண்ட்ல வந்து நின்றுவார். ஏன்னா வந்து அவரே ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன், விட்டு கொடுக்காம ஒரு வேலையை செய்யறதுக்கு. நான் நைட் 9 டைம்ஸ் ஒரு அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனாலும் விட்டு கொடுக்காம நல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஒவ்வொரு ஃபெயிலியர் வந்து ஃபெயிலியராக நினைக்காதீங்க. அது உங்களோட டீச்சர் நினச்சிட்டு அதில் நீங்கள் என்ன டீச்சர் என்ன சொல்ல வராங்களோ அது கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அதான் அவர் சொல்ல வராரு. Well done. நல்லா பண்ணிருக்கீங்க. இதுல வந்து இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆட்டோமேஷன்லாம் கொண்டு வரும்போது அதுவே ஒரு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ற மாதிரி கொண்டு வரும். அது எப்படி பண்ணுவீங்க? எனி ஐடியா? சார் இப்போ வந்து நம்ம வந்து நாட் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு சார். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி ஃபில் ஆகும்போது நம்ம வந்து இப்போ இதில் என்னன்னா தண்ணி ஃபில் ஆகும்போது பவர் வருது. ஆனால் நாட் கேட்டில் என்ன ஆகும்னா தண்ணி ஃபில் ஆகும்போது பவர் கட் ஆகி அப்போ வந்து மோட்டர்லேருந்து டேங்க்குக்கு பவர் கட் ஆகும். அப்போ வந்து மோட்டர் ஸ்டாப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தண்ணி வந்து நம்ம வந்து போய் தான் ஆஃப் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்ம இங்கே படிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் நமக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வெரி குட். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது Excellent work. Actually, this is there in our home for switching off the motor automatically. It's a great tough thing to switch off the motor when it is overflowing. Someone has to wait and watch it, but it is a new thing which you have done it by your own thing. Yes. Nice, really a good thing. தேங்க்யூ. தேங்க்யூ. நைஸ் நைஸ். நல்லா பண்ணிருக்கீங்க. பத்திரமா வச்சுக்கோங்க.